ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம். இந்த பதிவை ஒரு முறை நீங்கள் கேட்டாலே, இதில் சொல்லியிருக்கிற விஷயத்த ஒரு முறை செஞ்சாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த கடவுள். எல்லா கடவுளையும் நீங்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னாலும் இவரை வழிபாடு பண்ணிட்டு தான் பண்ண முடியும். அப்படி முதல் முழு கடவுளான விநாயக பெருமானை பற்றியும், அவருக்கு இருக்கிற சில வழிபாட்டு முறைகள், அவருக்கு எப்படி இந்த வழிபாடுகள்லாம் வந்தது, நம்ம ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன மாதிரி அவரை வழிபாடு பண்ணணும், இருக்கிறதுலே எளிமையான வழிபாடு விநாயகர் வழிபாடு, அதுலேயும் இன்னும் எளிமையான சில விஷயங்களை நம்ம சொல்ல போகிறோம் இந்த பதிவில். அதனால் இந்த பதிவை முழுசாக கேளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கு தேவையான பிரச்சனைக்கும் ஒரு வழிபாட்டு முறையை நான் சொல்கிறேன். அதை செஞ்சாலே விநாயகரோட அருளால் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் நீங்கி எல்லா வளமும் கிடைக்கும். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நிறைய வீடியோவில் சில மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்படி உங்களுக்கு ஏதாவது சில பிரச்சனை இருக்கும் இல்லையா? அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு வேணும், என்ன மாதிரி மந்திர ஸ்லோகம் வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். கமெண்ட்லேயோ இல்லை மெயிலோ அனுப்புங்க. நான் உங்களுக்கு அது சம்மந்தமான வழிபாடுகளும் எளிமையான மந்திரங்கள் வழிபாட்டு முறைகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு கொஞ்சம் உங்களோட பிரச்சனையிலிருந்து வெளியில் வரத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். நம்ம விநாயகருக்கான பதிவு இன்றைக்கி போடுறோம் இல்லையா? இன்றைக்கி கூட சதுர்த்தி. நம்ம விநாயகரோட பரிபூர்ண அருளோடு தான் இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறோம். உலகத்தில் எத்தனையோ கடவுள் இருக்காங்க, எத்தனையோ வழிபாட்டு முறைகள் இருக்குது. அப்படி இருந்தால் கூட நமக்கு எல்லா கடவுளையும் வழிபாடு பண்ணுறதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரமோ இல்லை வழிபாட்டு முறையோ முதல்ல யாருக்கு அப்படின்னா விநாயகருக்கு. அப்படி ரொம்ப எளிமையாக வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு கடவுள். சில கடவுளுக்கு கூட நம்ம ஆகம விதி, சில வழிபாட்டு முறைகள், சில சிலைகள் அமைக்கிறதுலலாம் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், சில நெறிமுறைகள்லாம் இருக்குது. ஆனால் விநாயகருக்கு அப்படி கிடையாது. நீங்கள் எல்லா இடத்துலையும் இருப்பார். இப்போ நீங்கள் ஒரு சிவன் கோயில் கட்டணுன்னா ஆகம விதியை கடைபிடிக்கணும். இதில் பெருமாள் கோயில் கட்டணுன்னா வைணவத்தில் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டியது இருக்கும். முருகன் கோயில், கிருஷ்ணன் கோயில், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கடைபிடிக்க வேண்டிய. விநாயகருக்கு அப்படிலாம் கிடையாது. கூரையே இல்லாமல் வெறும் விநாயகராக மட்டுமே எத்தனையோ இடத்துல இருக்கிறார். ஏன் அப்படின்னா மனுஷங்களுக்கு வர அத்தனை பிரச்சனை, மனுஷங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனையை உடனே நான் தீர்த்துருவேன் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அங்கங்கே இருக்கிறதா சொல்லுவாங்க. பெரியவா தன்னோட தெய்வத்தின் குரலில் விநாயகரை பற்றி ஒரு பெரிய விஷயம் சொல்லியிருப்பாங்க. நான் கூட நிறைய ரெஃபரன்ஸ் அதுலேருந்து தான் எடுப்பேன். அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பெரியவா சொன்னதில் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னா, இந்தியா முழுக்க நான் பயணம் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடங்களுக்கு நான் போயிருக்கேன். ஆனால் தமிழ்நாடு மாதிரியோ இல்லை இந்தியா முழுக்கவுமே விநாயகருக்கு கோயில் இருக்கிற மாதிரி வேறு எந்த கடவுளுக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 250 கோயில் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் விநாயகருக்கு மட்டும் லட்சத்தில் கோயில் இருக்குது. அதாவது சாதாரணமாக செலவு வச்சுருக்கதே நம்ம கோயில் தானே சொல்கிறோம். அப்படி இருக்குது. அந்தளவுக்கு எளிமையான கடவுள், ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பற்றி நம்ம பார்ப்போம். முதல்ல விநாயகரோட வரலாறுலேருந்து ஆரம்பிப்போம். அவர் எப்படி உருவானார், முதல்ல அவரோட அவதாரத்துலேருந்து பார்ப்போம். கஜமுகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன் பிரம்மாவை நோக்கி கடுமையான தவம் இருக்கான். தவம் இருந்து பிரம்மாவோட காட்சி அவனுக்கு கிடைச்சோடனே அவன் பிரம்மா கிட்ட ஒரு விஷயம் கேட்குறான். என்ன அப்படின்னா, ஆணும் பெண்ணும் இல்லாமல் பிறக்கிற ஒரு குழந்தையால தான் எனக்கு அழிவு வரணும், அப்படி ஒரு வரத்தை கொடுங்கனதும் பிரம்மாவுக்கு தெரியும் இப்படி ஒரு வரம் கொடுத்தா ரொம்ப பெரிய பிரச்சனை வரணும். இருந்தாலும் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா கேட்குற வரத்தை கொடுத்தாகணும் இல்லையா? அது மாதிரி கொடுத்துருவார். கொடுத்தவொடனே அவன் அதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தையே 14 உலகத்தையுமே ஆட்டி படைப்பான். ரொம்ப தொந்தரவு பண்ணுவான். இவங்க தேவர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போய் பிரம்மாட்ட கேட்டால், வரம் கொடுக்கறது மட்டும்தான்ப்பா என் வேலை, என்னோட படைப்பு தொழிலில் அப்படி ஒரு படைப்பே படைக்க முடியாது, ஏன்னா ஆணும் பெண்ணும் தேவை, நீங்கள் இதுக்கு போயிட்டு சிவபெருமானை பாருங்கன்னா தான் ஒரு சிவபெருமான்ட்ட வருவாங்க. சிவபெருமான்ட்ட சொல்லுவார். சிவபெருமானும் சொல்லுவார், ஏதோ ஒரு சக்தியாவது இருக்கணும்ப்பா, ஒரு சக்தி இல்லாமல் நம்மளால் அவன் சொல்கிற அந்த கண்டிஷனை பூர்த்தி பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் இது யோசிக்க வேண்டிய விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். ஆனால் சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் பண்ணுவார். என்ன திருவிளையாடல் அப்படின்னா, அதுதான் கதை ஸ்டார்ட் ஆகும். என்னென்னா, பார்வதி தேவி குளிக்க போகிறப்ப அவங்க தேய்ச்சி குளிக்கிறதுக்காக வச்சுருந்த மஞ்சளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு உருவம் பண்ணி வச்சு அதுக்கு உயிர் கொடுத்து காவலுக்கு இருக்க சொல்லுவாங்க. அந்த தெய்வம் தான் விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் கதை ஆரம்பிக்கும். அப்படி இருக்கிறப்ப இவங்க குளிச்சுட்டு இருக்கிறப்ப சிவபெருமான் வெளியில் போயிருப்பார். உள்ளே வர சிவபெருமான் யாருன்னு அவருக்கு தெரியாததுனால அவர் தடுத்து நிறுத்தும் போது 2 பேருக்குள்ளே சண்டை வரும். சண்டை வரும்போது இவர் என்ன பண்ணிடுவார்னா, விநாயகரோட கழுத்தை வெட்டிட்டதா கதை வரும். கழுத்தை வெட்டின உடனே பார்வதி தேவி பார்த்து ரொம்ப பதறி போவாங்க. நான் ஆசையாக ஒரு உருவம் செஞ்சேன், அதுக்கு உயிர் கொடுத்தேன், இவன் என்னோட மூத்த மகன், அப்படி இருக்கிற ஒருத்தனை நீங்கள் இது மாதிரி பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு அவனுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்றதும் பிரம்மாட்ட போனால் எப்பயுமே அப்படி ஒரு சாத்தியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். வேணும்னா வேற ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னதும் தேவர்கள் அனுப்பிச்சு வடப்பக்கமாக எது தலை வச்சு படுத்துருக்கிறோ அந்த மனுஷனோட தலையவோ இல்லை ஏதோ ஒரு
மிருகத்தோட தலையை கொண்டு வாங்கன்னா அவங்களும் அலைஞ்சு பார்ப்பாங்க. வட திசையில் தலை வச்சு படுத்திருக்கிறது ஒரே ஒரு யானை படுத்திருக்கும். அந்த யானையோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. அதை விநாயகருக்கு பொருத்தி இப்படி ஒரு சக்தி கிடைச்சதும் அவருக்கு வந்து உயிர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் இப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. அதாவது நிறைய ப்ளஸ் கொடுப்பாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்க அத்தனை கடவுளோட சக்தியும் உள்ளடக்கின ஒரு உருவம். உங்களை வழிபட்டுட்டு தான் அத்தனை விஷயத்தையும் பண்ண முடியும். நீங்கள் வந்து இந்த உலகமே, அதாவது உலகத்தில் இருக்க அத்தனை கடவுளுமே ஏற்று நின்னா கூட உங்களை ஜெயிக்க முடியாது. அப்படி ஒரு வரத்தை கொடுக்குறோன்னு சொல்லி அவங்க வரத்தை வாங்கிடுவார். இதுதான் முதல் முழு கடவுள் அப்படின்னு சொல்லி அவர் வந்ததுக்கான காரணம் சொல்லுவாங்க. விநாயகரோட அவதாரமும் இப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ தான் அடுத்த கட்டத்துக்கு வரும். என்ன அப்படின்னா, அந்த கஜமுகாசுரனை அழிக்கிறதுக்காக விநாயகர் வந்து போருக்கு போவார். போருக்கு போகும்போது சண்டை நடக்கும். பயங்கரமான சண்டை நடக்கும். அவன் வந்து எந்த ஆயுதத்தை கொடுத்தாலும் வீழ்த்திடுவான், உடச்சி போட்டுருவான். அப்போ அவர் யோசிப்பார், இது வந்து 3 தடவை இந்த கதை வரும், வேறு மாதிரி வரும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், தன்னோட வலது தந்தத்தை உடச்சி அவனை வந்து குத்திட்டதாகவும், அந்த வலது தந்தத்தால் தான் அவனுக்கு அழிவு ஏற்பட்டதாகவும், அவன் மனம் திருந்தி அவர்கிட்ட சரணடைவான். அப்படி சரணடைகிறவனை தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, மூஞ்சூர் தன்னோட வாகனமாக மாற்றி வச்சிருக்கிறதா அந்த வரலாறு வரும். இப்போ ஒரு வரலாறு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து அவர் தந்தத்தை ஏன் உடச்சி வச்சுருக்காங்க, வலது தந்தத்தை அப்படின்னு சொன்னால், இந்த வலது தந்தை உடஞ்சதுக்கு இன்னும் 2 கதைகள் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் வந்து குழந்தை வந்து படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கு நான் ஏற்கனவே பெருமாளோட ஆசீர்வாதம் இருக்கவங்களால தான் இந்த வீடியோவை பார்க்க முடியும்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது ஒரு 57 நிமிஷமாக என்னமோ இருக்கும். அந்த வீடியோவில் நிறைய ஆன்மீக கதைகள் சொல்லியிருப்பேன். இடையில நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். அதாவது வழிபாட்டு பரிகாரங்கள் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு தரேன். அதுலேயும் நிறைய விஷயங்கள் இது மாதிரி சொல்லியிருக்கேன். குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நாட்டம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப எளிமையான விஷயம். குழந்தைங்க 2 காதையும், அதாவது இடது கையால் வலது காதையும், வலது கையால் இடது காதையும் பிடிச்சிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோம். அந்த தோப்பு கரணம் எப்படி வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி தோப்பு கரணம் போட சொல்லுங்கள். ஒரு 11 முறை. ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால், கொஞ்சம் நல்லா வளர்ந்த குழந்தை அப்படின்னா 21லேருந்து 54 முறை. 21 முறைங்கிறது அதிகம். இதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அவை பாட்டி வந்து விநாயகர் மேலே பாடின ஒரு உன்னதமான பாடல் விநாயகர் அகவல் சீத கிளம்பன் ஸ்டார்ட் ஆகும். 70 வரி இருக்கும். தமிழ் தான், எல்லாராலையும் படிக்க முடியும். அதை படித்தா என்ன நடக்கும்னு பெரியவா சொன்னதையும் நான் பின்னாடி சொல்கிறேன். அப்படி அந்த பாட்டை படிச்சிங்க குழந்தைங்க கேட்குற மாதிரி அப்படின்னா, குழந்தை புத்தி கூர்மையாக இருக்கும், நல்லா படிப்பாங்க. ஏன் நம்ம இந்த தோப்பு காரணம் போடுறோம்னு அறிவியல் காரணம் ஒன்றும் சொல்கிறேன். 2 காதையும் ஒரு சேர பிடிச்சிக்கிட்டு, தோப்பு காரணம்னா என்ன, அதாவது உட்காந்து எந்திரிக்கிற மாதிரி பொசிஷன் தான் இல்லையா. அப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் நரம்பு மண்டலம் தூண்டப்படும். மூளையில் வந்து கரெக்டான அதிர்வலை ஏற்படும். 2 மூளைக்கும் ஒரே நேரத்தில் அதிர்வலை ஏற்படுறதால மூளை அதிகமான ஞாபக சக்தியையும் அதிகமான சிந்திக்கும் திறனையும் அடையுது அப்படின்னு அறிவியல் சொல்லுது. ஆன்மீகம் வந்து விநாயகரே வந்து பிரணவ வடிவமாக இருந்தாலும் அவரோட தோற்றமே வந்து மூளை மாதிரி தான் இருக்குது. அதனால் அவர் வந்து அதி புத்திசாலி. அவர்கிட்ட போய் புத்தி கூர்மையை கேட்டோம் அப்படின்னா அவர் கொடுப்பாரு. அவருக்கு பிடிச்ச விஷயம் தோப்பு கரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் நிறைய காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஏற்றுக்கக்கூடிய சில விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து இப்போ தந்தம் விஷயத்துக்கு வரும். தந்தம் அவருக்கு வந்து உடஞ்சதில் இன்னும் 2 கதை இருக்குது அப்படின்னு சொன்னார் இல்லையா. வேத வியாசர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மகாபாரதத்தை எழுதுறதுக்காக முயற்சி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, யாராலையும் எழுத முடியாது. என்ன அவர் சொல்லுவார் அப்படின்னா, நிறுத்தாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கண்டிஷனுக்கு வந்து யாராலையும் ஒத்துக்க முடியாது. அப்போ அவர் சிவபெருமான்கிட்ட போவார். சிவபெருமான்கிட்ட போனது சிவபெருமான் சொல்லுவார், நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சரிபட்டு வரக்கூடிய ஒரே கடவுள் வந்து விநாயகர் தான். ஏன்னா அதி புத்திசாலி. அவரை மாதிரி ஒரு புத்தி கூர்மை கிடையாது. அவரை மாதிரி ஒரு விஷயத்த தடை இல்லாமல் செய்கிறவங்க வேறு யாருமே கிடையாது. நீ அவரை போய் பார்ப்பா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அங்கே போனது அவர் சொல்லுவார், சரி நான் அப்படியே பண்ணுறேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நீங்கள் வந்து நிறுத்தாமல் சொல்லணும். நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா நானும் எழுதுறதை நிறுத்திடுவேன், நீங்கள் அதுக்கு வேறு ஆள் தான் பார்த்துக்கணும்னு. சரி நான் அவரும் ஒத்துப்பார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொல்லுவார், நான் வந்து சொல்ல நீங்கள் வந்து அதோட பொருள் புரிஞ்சு நீங்கள் எழுதணும், நீங்களும் வந்து அவசரப்பட்டு வேறு எதையும் எழுதக்கூடாதுன்னு அதுக்கும் அவர் ஒத்துப்பார். இப்படி கண்டிஷனை ஒத்துக்கிட்டு மகாபாரதத்தை அவர் சொல்ல இவங்க, அதாவது வேதத்தைன்னு சொல்லுவாங்க, சில பேர் மகாபாரதத்தைன்னு சொல்லுவாங்க. அது வேதமோ மகாபாரதமோ விநாயகர் வந்து எழுதியிருக்கிறார். அப்படி உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது அவரோட எழுத்தாணி உடஞ்சிரும். அவர் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு இல்லையா, என்னன்னா நான் இடையில வந்து நிறுத்த மாட்டேன்னு சொல்லி. அவரோட கண்டிஷன் அவரே மீறக்கூடாதுன்னு என்ன பண்ணுவார், தன்னோட வலது தந்தத்தை உடைச்சி நிற்காத எழுத்தாணியாக பயன்படுத்தி அவர் எழுதினதா வந்து சொல்லுவாங்க. இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு தடவை வந்து சிவபெருமானையும் பார்வதியும் பார்க்கறதுக்கு கைலாயத்துக்கு வந்து பரசுராமர் வந்ததாகவும், அப்படி பரசுராமர் வரப்போ அவங்க 2 பேரும் முக்கியமாக ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்கிறதுனால உள்ளே யாரையும் விட வேணாம்னு சொல்லி விநாயகர்கிட்ட சொன்னதாகவும், விநாயகர் வந்து காவலுக்கு இருக்கிறப்ப பரசுராமர் வந்து அத்துமீறி உள்ள நுழைய முயற்சி பண்ணதும் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 பேருக்கும் சண்டை வந்துடும். அப்போ அவரோட பரசு, அதாவது கோடாரி, பரசுராமருக்கு கொடுத்துருக்கிற கோடாரி சிவபெருமானே கொடுத்துருப்பார். அந்த கோடாரியால் வெட்டிட்டதாகவும் சொல்லுவாங்க. விநாயகரோட சக்தி எப்படின்னா, அந்த பரசையை 2 துண்டாக உடச்சிட முடியும், ஆனால்
ஆனால் அப்பாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அதை வாங்கிக்கிட்டதா சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, மொத்த கடவுளுமே சேர்ந்து விநாயகரை தாக்குனா கூட விநாயகரை ஜெயிக்க முடியாது. இது வந்து மொத்த கடவுளும் சேர்ந்து தாக்குவாங்கங்கிறதுக்காக சொல்ல வரல, அவரோட மேன்மையை சொல்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன். அப்படி சொல்கிறதே வந்து முதல்ல தவறு. ஏன் அப்படின்னா அவர் ரொம்ப அதி புத்திசாலின்னு சொல்லுவாங்க. புத்திக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அதான் சித்தி விநாயகர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பண்ணால் எப்படி அப்ரோச் பண்ணால் கரெக்டாக இருக்கும்ன்றது அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். எப்படி மகாபாரதத்தில் கிருஷ்ணன் வந்து தேரோட்டியாக வந்தே அத்தனை விஷயத்தையும் சொல்லி சொல்லி ஒவ்வொருத்தனோட ப்ளஸ் மைனஸை சொல்லியே ஜெயிக்க வைக்கிறாரோ, அப்படிப்பட்ட கிருஷ்ணனுக்கே பல தடவை பிரச்சனை வர்றப்ப சில சங்கடங்களில் மாட்டும் போது விநாயகரை வழிபட்டு தான் வெளியில் வந்திருக்கிறாருன்னு ஒரு கதை இருக்குது. அப்படி ஒரு கடவுள் அவர். இப்போ நம்ம அடுத்த பரிகார முறை என்னன்னு பார்ப்போம். பொதுவாக வந்து நம்ம சாஸ்திரத்தில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சில பொருட்களை பயன்படுத்தி நம்ம வந்து அபிஷேகமோ இல்லை ஆராதனையோ வழிபாடோ பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சில விசேஷமான சக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது வந்து உண்மையும் கூட. அப்படி நம்ம பிரச்சனை இப்போ வந்து குறிப்பாக பணம் இல்லைனா கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் நமக்கு வந்து அதிகமான மக்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. இதுக்கு தோரண கணபதி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். நான் இதை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கிறேன். தோரண கணபதி எங்கே இருக்கார், எப்படி இருப்பார், அந்த தோரண கணபதியை பற்றி சொல்லியிருக்கிறேன். அவர் யார் என்ன அப்படின்னு சொல்லி அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த தோரண கணபதியை நீங்கள் தோரண கணபதிக்குன்னு அகத்திய பெருமான் அந்த கடனை தீர்க்கக்கூடிய ஒரு தமிழ் ஸ்லோகம் கொடுத்துருப்பாரு. 5 தான் இருக்கும். அது 5மே எளிமையாக படிக்கக்கூடியது. நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தங்க அதை சொல்லி என்னோட கடன் பிரச்சனை தீர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. அந்த தோரண கணபதியை நீங்கள் வந்து எந்த கிழமையில வேணால் கும்பிடலாம். நீங்கள் இப்படி தான் கும்பிடணும் அப்படின்லாம் எந்த ஒரு வரமுறையும் கிடையாது. நீங்கள் அதுக்கு முறையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை இருக்கும் இல்லையா, அது வந்து செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் சொல்லுவாங்க. அதில் வந்து 3 வாரம், இப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை மாதத்தில் நீங்கள் கும்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதுக்கு அடுத்த மாதத்தில் வர செவ்வாய்க்கிழமை, அப்படி இல்லைனா ஒரு சதுர்த்தி, இந்த சதுர்த்தி கும்பிட்றீங்கன்னா அடுத்த சதுர்த்தி, இது மாதிரி 3 சதுர்த்தி நீங்கள் வழிபாடு பண்ணாலே போயிடும். ஏன் அப்படின்னா அந்த தோரண கணபதிக்கு கொடுத்துருக்கிற அந்த மந்திரம் அவ்வளோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான மந்திரம். அதே மாதிரி கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுல தோரண கணபதி மாதிரி ஒரு எளிமையான வழிபாடே கிடையாது. இப்போ விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை சாத்துறோம். இந்த அருகம்புல் எப்படி வந்துச்சு விநாயகருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அனலாசுரன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இதே மாதிரி பிரம்மா கிட்ட ஒரு கடுமையான தவம் இருந்து ஒரு வரத்தை வாங்கிடுவான். வரத்தை வாங்கிட்டானா அவன் என்ன மாதிரி வரம் வாங்குவான்னா, யாரோட உடம்புக்குள்ளேயும் போய் அவங்களோட சக்தியை உறிஞ்சிக்கக்கூடிய, ஏன்னா நெருப்போட பவர் என்ன, நீங்கள் அதுக்குள்ளே தூக்கி எதை போட்டாலும் எரிச்சிரும் இல்லையா. அனலாசுரன்னா நெருப்போட அம்சம் அவன். அதனால் எல்லாரோட எனர்ஜி வாங்கிப்பான். தேவர்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான். இவங்க நேராக போய் சிவபெருமான்கிட்ட போனது, சிவபெருமான் சொல்லுவார், அந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை நமக்கு, அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் விநாயகர் தான் கரெக்டானால நீங்கள் விநாயகரை போய் பாருங்கள் அப்படின்றது. விநாயகர்கிட்ட வருவாங்க. விநாயகர்கிட்ட வந்து முறையிட்டு சரி சண்டைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு ஒரு போருக்கு போவார். போனால் அவன் ஏதோ சக்தி அஸ்திரத்தெல்லாம் பயன்படுத்துவான். இவரும் பொறுத்து பார்ப்பார். ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படியே அவனை தூக்கி வாய்க்குள்ளே போட்டு முழுங்கிடுவார். முழுங்குனா இப்போ தான் அவன் வந்து நெருப்பாச்சே, உள்ளே இருக்கிற அனல், இவருக்கு வந்து அனல் தாங்க முடியாமல் ரொம்ப தவிப்பார். அந்த சமயம் உலகமே ஹீட் ஆகிட்டே வரும். எல்லா கடவுளுமே வந்து என்ன இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுன்னு சொல்லி பதட்டமாவாங்க. தேவர்கள் வந்து கங்கா ஜலம், கங்கையோட நீரால் அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ஒரு பால், தயிர், வெண்ணெய், அமுதத்தால் கூட அபிஷேகம் பண்ணுவாங்க. சந்திரன் தன்னோட முழு சக்தியையும் விநாயகர் மேலே, அதாவது தன்னோட அவரோட வயிற்று மேலே கொடுத்து கூட அவருக்கு குளிர்ச்சி ஏற்படாது. அப்போ சப்த ரிஷிகள் இருப்பாங்க இல்லையா, பிறகு வசிஷ்டர், இந்த மாதிரி சப்த ரிஷிகள் இருப்பாங்க 7 பேர். அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னதும் வந்து பார்த்துட்டு விநாயகருக்கு வந்து அருகம்புல்லால், அதாவது அருகம்புல்லை விநாயகரோட தலையில் வச்சு பிரார்த்தனை பண்ணுவாங்க. அந்த அருகம்புல்லோட குளிர்ச்சி அப்படியே விநாயகர் வயிற்றில் இருக்க அனலாசுரன் செரிமானம் ஆகிடுவான். அதாவது செரிச்சிருவான், அதோட அனல் வந்து தணிஞ்சிரும். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, அருகம்புல் வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. இப்படி தான் அருகம்புல் வந்து விநாயகருக்கு வழிபாட்டுக்கு வந்தது. அப்போ வசிஷ்டர் முதலான அந்த சப்த ரிஷிகள் கேட்டாங்களாம், உங்களுக்கு யார் வந்து அருகம்புல் மாலை சாத்தி வழிபாடு பண்ணுறாங்களோ நீங்கள் அவங்களுக்கு வந்து கேட்ட வரத்தை தரணும் அப்படின்னதும், நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆகட்டும்னு ஒரு வரத்தை கொடுத்தாராம். அதனால தான் நம்ம வந்து விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துறோம். இப்போ கூட நம்ம எல்லாரும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்துவோம். அதில் இருக்கிற ஒரு தவறு என்ன அப்படிங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன். பொதுவாக நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க, ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடின்னு. ஆலமரம் மேலே தழைச்சி வளரக்கூடியது, ரொம்ப படர்ந்து பெருசாக எப்படி இருக்கும்னா விழுதுகள்லாம் கொடுத்து பெரிய மரமாக இருக்கும். இந்த அருகம்புல் இருக்கு இல்லையா, இது 16 அடி கீழ் நோக்கி வேரை செலுத்தக்கூடியது. நமக்கு பார்த்தா அப்படி தெரியாது. ஒரு இடத்துல ஒரு 10 வருஷமாக பஞ்சம் வந்து அங்கே இருந்த அருகம்புல் எல்லாம் அழிஞ்சிட்டா கூட, லேசாக மழை பெஞ்சால் கூட போதும், ஒரு 10 நாளில் மறுபடியும் அந்த இடத்துக்கு அருகம்புல் வந்துடும். இதுதான் அருகு போல் வேரோடின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆழமாக வேற செலுத்தக்கூடியது. ரொம்ப ஒரு அருமையான மூலிகை.
இந்த அருகம்புல்லை விநாயகருக்கு சாத்தும் போது ஒரு புல்லாக எண்ணணும்னா 21 எண்ணிக்கைகள் வர மாதிரி எடுக்கணும். அதாவது ஒரு அருகம்புல்லாக கிள்றோம் இல்லையா, அதில் வந்து 21 எண்ணிக்கை இருக்கிற மாதிரி எடுத்து மஞ்சள் நூல், மஞ்சளில் நூலை நனைச்சி கட்டுறதுக்கு பேர் தான் மஞ்சள் காப்பு நூல்னு சொல்லுவாங்க. அந்த நூலால் ஒன்று தான் கட்டினாலும் சரி, இல்லை மொத்தமாக கட்டினாலும் சரி, கட்டி அதை விநாயகருக்கு வச்சு அதுக்கப்புறம் கொழுக்கட்டை, மோதகம்னு சொல்லக்கூடிய கொழுக்கட்டை, சீதக்கிழம்பன்னு ஆரம்பிக்கிற விநாயகர் அகவல் சாத்தி நீங்கள் எதை கேட்டாலும் விநாயகர் கொடுப்பார். அப்படி ஒரு அருமையான வழிபாடு இது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம வந்து விநாயகருக்கு போய் அருகம்புல் மாலை சாத்துவோம், அது எப்படி சாத்தணும், அதுக்கு என்ன முறை அப்படிங்கிறது தெரியாது. இப்படி சாத்தி நீங்கள் உங்களோட எந்த பிரச்சனையும் கேட்கலாம். எந்த பிரச்சனையும் கேட்டீங்க அப்படின்னா விநாயகர் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சூட்சமமாக உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை உடனே தீர்த்து வைப்பார். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டதில் அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா வேலைக்கு. இந்த வேலைக்கு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த விஷயம் அருகம்புல்லும் மோதகம் கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் வந்து விநாயகர் அகவலும் ஒரு சதுர்த்தி ஆரம்பித்து தொடர்ந்து 15 நாள் அடுத்த சதுர்த்தி வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டு வந்தாலே போதும். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்துக்கே அருகம்புல் வைக்கலாம், கொழுக்கட்டை செய்யலாம். தினமும் கொழுக்கட்டை இத்தனை செய்யணும் அத்தனை செய்யணும் இல்லை, உங்களால் முடிஞ்சு உங்கள் திருப்திக்கு ஒரு கொழுக்கட்டை வச்சா கூட போதும். இப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த 15 நாள் முடிகிறதுக்குள்ளேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையும். இது வந்து எனக்கே அனுபவபூர்வமாக பல முறை நடந்திருக்கு, நானே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்து விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டை வைக்கிறோம், இது எப்படி வந்துச்சு, இந்த விநாயகருக்கு கொழுக்கட்டை வைக்கிற இந்த வழிபாடு எப்படி வந்துச்சு, அதோட தாத்பரியம் என்ன அப்படின்றத முதல்ல பார்ப்போம். விநாயகர் ஒரு தடவை கைலாயத்தில் இருக்கும்போது சந்திரன் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ண வந்துட்டு இருப்பார். அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது சந்திரன் வந்து அதிகப்படியான ஒரு கர்வத்தில் நிறைய வரங்கள் வந்து வாங்கியிருப்பார் பிரம்மாட்ட. அப்போ அப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லாரையுமே உதாசனப்படுத்தி பேசிகிட்டே வருவார். காவலுக்கு இருக்கிற விநாயகரை கூட கொஞ்சம் இதாக பேசிடுவார், கிண்டல் பண்ணி. அதாவது மனித உடல் தொப்பை இப்படி இருக்குது, வயிறு இப்படி வச்சிருக்கிறாரு, யானை தந்தம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு விமர்சனம் பண்ணிட்டதா சொல்லுவாங்க. இப்படி நடந்திருக்குமான்னு தெரியல, கதை வந்து அவர் இப்படி விமர்சனம் பண்ணிட்டதா சொல்லுவாங்க. அவர் இப்படி கிண்டல் பண்ணிடுவார். அப்போ வந்து விநாயகர் சொல்லுவார், எப்போவுமே விநாயகர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அன்பாக போனீங்க அப்படின்னா உங்களுக்காக எதையும் செய்வார், எத்தனை மடங்கும் உங்களுக்காக வந்து நன்மையை செஞ்சுட்டே இருப்பார். ஆனால் நீங்கள் அகங்காரம் உங்கள்கிட்ட ஒரு துளி இருந்தால் கூட அந்த அகங்காரத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் அடைக்கிடுவார். இப்படி அகங்காரமாக இருக்க சந்திரனை பார்த்து சொல்லுவார், உனக்கு அகங்காரம் தானே, அந்த அகங்காரம் இன்னையோடு அழிஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்கியோ உன்னோட அழகு அப்படியே தேஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போயிடுவார் அப்படின்னு சொன்னதும் அவருக்கு வந்து அழகெல்லாம் தேஞ்சு ஒரு குஷ்டரோகி மாதிரி ஆயிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் ஆனதும் அவர் வந்து ரொம்ப மனமுடைஞ்சு தான் பண்ண தவறை வந்து வருந்தி பிரம்மாட்ட போய் கேட்கும்போது பிரம்மா சொல்லுவார், அவருக்குன்னு ஒரு வழிபாட்டு முறை இருக்குது, அந்த வழிபாட்டு முறையை நீ முறையாக இருந்து வா அப்படின்னா சதுர்த்தியில் வந்து விரதம் இருந்து தனக்கு உரிய தானியமான, அதாவது அரிசி வந்து சந்திரனோட காரகத்துவம், தன்னோட குருவான பிரகஸ்பதி, குருவுக்கு காரகமானது பார்த்திங்கன்னா இனிப்பு பொருள், இதை சேர்த்து ஒரு பொருளை செய்கிறார். அதுதான் வந்து மோதகம், அதாவது கொழுக்கட்டை. அந்த கொழுக்கட்டையை விநாயகருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மனசார வேண்டிக்கிறார். எப்படி வேண்டிக்கிறாருன்னா, நான் சொன்ன மாதிரி அருகம்புல் வைக்கிறாரு, விநாயகர் அகவல் படிக்கிறாரு, கொழுக்கட்டை சாத்தி அவர் தான் தொடங்கி வச்சதா சொல்லுவாங்க. பிரார்த்தனை பண்ணுறாரு. பிரார்த்தனை பண்ணோடனே அந்த கொழுக்கட்டையை வந்து விநாயகர் வந்து எப்பயுமே அவர் வந்து குழந்த மாதிரி இனிப்பு ரொம்ப விரும்புவார் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்த மாதிரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போனதும் ரொம்ப அதுக்கப்புறம் வந்து இனிமே இந்த மாதிரி தவறை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை எச்சரிக்கை பண்ணது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ஒரு வரத்தை கொடுக்குறார். என்ன வரம் அப்படின்னா, 15 நாள் உன்னோட அழகு வளரும், 15 நாள் உன்னோட அழகு வந்து தேயும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் நம்ம வந்து வளர்பிறையும் தேய்பிறையும் வந்ததாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மோதகம் ஃபஸ்ட்டு அவர் தான் படைக்கிறார். இதில் உள்ள ஒரு தாத்பரியம் என்ன அப்படின்னா, அரிசி சந்திரன் மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரனோட உணவுப் பொருளான அரிசியையும் குரு நமக்கு அத்தனை விஷயத்தையும் வழங்கக்கூடிய குரு பகவானோட பொருளான வெல்லம், அதாவது இனிப்பு எல்லாமே அவர் சொல்லுவாங்க, அது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு பொருளை உருவாக்கி அதை விநாயகருக்கு கொடுக்குறோம். அவருக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் ஒன்று. ஜோதிட ரீதியாக அரிசியாலான பொருளையோ இல்லை வெள்ளத்தாலான பொருளையோ நீங்கள் வந்து அபிஷேகத்துக்கோ இல்லை படையலுக்கோ பயன்படுத்தினீங்க அப்படின்னா குரு சந்திர மங்கள யோகம்னு ஒரு யோகம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. அது வந்ததுன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அது வந்து இந்த கொழுக்கட்டை நம்ம கொடுக்கறதால நமக்கு ஏற்படும். இதை நம்ம தானமாக கொடுக்குறோம் அப்படிங்கும்போது மனதிடம் ஏற்படும், குருவோட பரிபூர்ண அருள் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போ இந்த குழந்தை பாக்கியம்னு வந்ததும் குழந்தை பாக்கியத்துக்கான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன மாதிரி பரிகாரம் அப்படின்னா, இதே தான். விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை வைக்கணும், விநாயகர் அகவல் படிக்கணும், கொழுக்கட்டை வந்து ஒரு சதுர்த்தி நீங்கள் விரதம் இருங்க, ஒரு வளர்ப்பிறையோ இல்லை தேய்பிறையோ, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி. தேய்பிறையில் இருக்கிறது விசேஷம், அதனால் தேய்பிறையை தேர்ந்தெடுங்க. அப்படி இருந்து மருத மரத்தோட இலை, மருத மரம் நீங்கள் வந்து கூகுளில் போய் பாருங்கள், இல்லை தெரிஞ்சவங்க யாராவது நர்சரி வச்சுட்டாங்கன்னா மருத மரம் நிறைய இடத்துல கிடைக்கும். மருத மரத்தோட இலையால்
விநாயகரை அன்னைக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த சதுர்த்தி, அதாவது 2வதா ஒரு சதுர்த்தி வரும் இல்லையா, நீங்கள் ஒரு மாதத்தில் வளர்பிறையோ தேய்பிறையோ எடுத்திருந்தீங்கன்னா அந்த மாதத்துலேயே வர சதுர்த்தி இல்லை, அடுத்து வர நீங்கள் தேய்பிறையில் எடுத்துட்டீங்கன்னா அடுத்து தேய்பிறையில் ஒரு சதுர்த்தி வரும் இல்லையா, அதுக்குள்ளேயே நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் நடக்கும். இது நான் வந்து சில பேருக்கு சொல்லி ஒரு சிலருக்கு இது சக்ஸஸும் ஆகிருக்கு. அதனால் குழந்தை பாக்கியத்துக்கு ஏங்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த வழிபாடு பண்ணலாம். மோதகம் நிச்சயமாக யாருக்காவது ஒருத்தர் 2 பேருக்காவது கொழுக்கட்டையை நீங்கள் தானம் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அடுத்து நம்ம விநாயகர் அகவல்னு சொல்கிறோம். இந்த விநாயகர் அகவல் எப்படி வந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஔவைக்கு வந்து இஷ்ட தெய்வம் விநாயகரை வழிபாடு பண்ணியே அத்தனை விஷயத்தையும் வந்து ஔவை வந்து அடைஞ்சிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஔவை வந்து ஒரு நாள் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் வழிபாடு பண்ணி அவர் வந்து நிறைய விஷயங்கள் அடைஞ்சிருப்பார். அப்படி வந்து அவரோட அவதாரம் பூர்த்தியானதும் அவர் வந்து கைலாயம் நோக்கி போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்கார். அப்போ சிவபெருமான் வந்து ஐராவதம், அதாவது இந்திரனோட வாகனமான ஐராவதத்தை அனுப்பி மொத்த தேவர்களையும் அனுப்பி அவரை வந்து முழு மரியாதையோடு கூப்பிட்டுவான்னு சொன்னதும் அவரோட நண்பர் ஒருத்தர் அவரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட படைகள் எல்லாம் கூப்பிட்டு வரும்போது ராஜா இல்லாத அந்த நாடு வந்து இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நாட்டில் இருக்கக்கூடியவங்களாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியாக அவங்களோட உயிர் வந்து கைலாயத்தில் போய் காத்துக்கிட்டு இருக்கும். இப்படியா ஐராவத்து மேலே உட்காந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்ததும் கீழே பார்த்தா ஔவை பாட்டி வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மேலேருந்து அவர் கேட்பார், பாட்டி இது மாதிரி நீ ரொம்ப வயசாகிடுச்சு, கைலாயம் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டம், பேசாமல் எங்கள் கூட வரியா அப்படின்னதும் இல்லைப்பா எனக்கு பூஜை இருக்குது, நான் பூஜையை முடிச்சுட்டு நேரம் இருந்தால் வரேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ விநாயகர் பாட்டிக்கிட்ட கேட்பார், என்ன கேட்பார் அப்படின்னா உனக்கு கைலாயம் போகணுமா அப்படின்னதும் அதுக்கு அவை சொல்லுவாங்க, நீ எங்கே இருக்கியோ உனக்கு சேவை செய்கிறதும் உனக்கு பூஜை பண்ணுறதும் உன்னை புகழ்ந்து பாடுறதும் தான் எனக்கு கைலாயம், அதனால் நீ இங்கே இருக்க, நீ விருப்பப்பட்டா எனக்கு அந்த ஈசன் உங்கள் அப்பன் இருக்க அந்த கைலாயத்துக்கு நீ விருப்பப்பட்டா என்ன அனுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எந்த அறிபறியும் இல்லாமல், நான் ஏன் திரும்ப இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த அறிபறியும் நம்ம பூஜை வந்து ஒரு அவசரத்தில் பண்ணுவோம், அந்த அவசரமே இருக்கக்கூடாது. விநாயகரை பொறுத்தளவுக்கு 2 நிமிஷம் தான் ஆனாலும் திருப்தியான பூஜையாக இருக்கணும். அவங்க ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜைலாம் பண்ணி முடித்த உடனே விநாயகர் வந்து ஒரு விஷயத்த பண்ணுவார். சுந்தரமூர்த்தி நாயனார் அது மாதிரி ஐராவதத்தில் போய் கரெக்டாக கைலாயத்தில் இறங்கும்போது அவர் அதிர்ச்சி ஆகிடுவார். என்னென்னு பார்த்தா அங்கே ஔவை பாட்டி உட்காந்து பரமேஸ்வரன் பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. இது எப்படி சாத்தியம், ஐராவதத்தை விட இப்படி இவங்க வேகமாக வந்திருக்க முடியும், எப்படி பாட்டி நீ வந்த அப்படின்னு கேட்டு தான் அப்போ அவங்க ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பூஜை முடிஞ்ச உடனே விநாயகர்கிட்ட நான் அப்படி சொன்னேன், அவர் உட்காந்த இடத்துலேருந்து அப்படியே அவரோட தும்பிக்கையால் தூக்கி என்னை கைலாயத்தில் விட்டார். இதுலேருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க, விநாயகரை வந்து வழிபாடு பண்ணுறவங்க எல்லாரையும் விநாயகர் வந்து மற்றவங்கள விட ஒரு படி முன்னாடி தான் வச்சுருப்பார். அவர் உட்காந்த இடத்துலேருந்து என்னை வந்து கைலாயத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். அதனால் விநாயகர் வழிபாடு எல்லாத்த விட வசந்தது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி பூஜை முடிஞ்ச உடனே விநாயகரோட புகழை அவங்க விநாயகரை வந்து புகழ்ந்து பாடின ஒரு பாடல் தான் விநாயகர் அகவல். வெறும் 70 வரி தான் இருக்கும். சீத கிளம்ப செந்தாமரை பூ அப்படின்னு ஆரம்பிக்கும். இந்த பாட்டை பாடினா எப்போவுமே விநாயகர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாராம். அதனால தான் விநாயகர் அகவல் படிக்கணும். நம்ம விநாயகர்னு சொல்கிறோம்ல, ஏன் விநாயகர் அப்படின்னு சொல்லணும்னு பெரியவா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. நாயகர் அப்படின்னா மேன்மையான தலைவன் அர்த்தம், அதாவது ஒரு தலைவன். முன்னாடி சேர்த்தோம்னா இவருக்கு மேலே தலைவன் யாருமே கிடையாது, அதாவது இதுக்கு மேலே ஹெட் பொசிஷனில் ஆளே கிடையாது, இதுதான் இருக்கிறதுலே உயர்வான பதவின்னு சொல்கிறோம்ல, அப்படி இவருக்கு மேலே யாருமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மரியாதையான வார்த்தையை வியை சேர்த்து தான் அவரை வந்து விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் பிள்ளையார்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஆதி தம்பதிகளான சிவன் பார்வதியோட மூத்த பிள்ளை அவர் அப்படிங்கிறதுனால பிள்ளை அப்படிங்கிறதுக்கு மரியாதையாக சேர்த்து சொல்லணுங்கிறதுக்காக பிள்ளையார் அப்படின்னு சொல்கிறோம். விக்னேஸ்வரர் அப்படின்னு இவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா விக்னங்களை தீர்க்கக்கூடியவர். இந்த மாதிரி வந்து பெரியவா தெய்வத்தின் குரலில் ஒரு 16 பேர்களை சொல்லியிருப்பாங்க. நமக்கு எந்த மாதிரி பிரச்சனை வேணால் இருக்கலாம், அந்த பிரச்சனைக்கு தினமும் இந்த 16 பேரை சொல்லி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அருகம்புல் மாலை தான் சாத்த முடியும், கொழுக்கட்டை பண்ண முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் அருகம்புல் மாலை சாத்தினா கூட போதும். இல்லை எனக்கு அருகம்புல்லும் கிடைக்கல அப்படின்னாலும் அதுக்கும் பிரச்சனை இல்லை. நீங்கள் விநாயகர் மாதிரி இந்த 16 பேர் நான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். இந்த 16 பேர், அதாவது கபிலர், ஏகதந்தர், விநாயகர், இந்த மாதிரி நிறைய பேர், ஒரு 16 பேர் அவருக்கு இருக்கும். அவருக்கு பிடிச்ச பேர், அந்த பேரை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எந்த பிரச்சனைக்கும் சொல்லலாம். நான் வந்து மனம்னு ஏன் சொல்லனா, அவர் வந்து மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படிங்கிறதுனால மனம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறான். இந்த விநாயகர் வந்து எல்லா இடத்துலையும் பரவலாக இருக்கார்ல, இது எப்படி வந்ததுன்னு சொல்லி பெரியவா சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா, அவை பாட்டி வந்து ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்கவுங்க பிரச்சனைக்கு ஒரு உபதேசம் பண்ணிவிட்டு ஒரு வழிபாட்டு முறையை சொல்கிறாங்க. அவங்களோட இஷ்ட தெய்வமான விநாயகரை அங்கங்கே பிரதிஷ்டை பண்ணி விநாயகரை பற்றியும் அவரோட பெருமைகளை பற்றியும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த விநாயகர் அகவலை சொல்லி வழிபாடு பண்ணால் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் போகும்னு சொல்லி ரொம்ப எளிமையான வழிபாட்டு முறை. ஏன்னா இப்போ நீங்கள் மற்ற கடவுள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில கட்டுப்பாடுலாம் இருக்கும். விநாயகருக்கு அந்த எந்த கட்டுப்பாடும் இருக்காது. உங்களுக்கே தெரியும், ஆத்தங்கரை, குளத்தங்கரை, ஒரு 3 ரோடு சேர்ற அவளை முச்சந்தின்னு சொல்லணும், அங்கே எல்லா இடத்துலையும் இருப்பார்.
அரச மரத்தடி, ஆலமரத்தடி, நீங்கள் ஒரு கோயிலுக்கு முன்னாடி, வீட்டுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இருப்பார். அப்படி ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடியவர், ரொம்ப குழந்தை மனசுக்கார். அதனால தான் பிள்ளை. ரொம்ப அது எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தைய நம்ம வந்து கொஞ்சினோம்னா அது எப்படி நம்ம கூட இது பண்ணும், அந்த மாதிரி அவர் ரொம்ப குழந்தை மனசுக்காரர். அவரை வந்து வழிபடுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் சொல்லி எல்லா இடத்துலையும் அவங்க போகிற இடத்துலலாம் ஒரு விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணாங்களாம். அதனால தான் இந்தியா முழுக்கும் விநாயகர் வந்து பரவி இருக்கிறாரு. அதில் தமிழ்நாட்டில் தான் அவை பாட்டி அதிகப்படியான ஊருக்கு போயிருக்காங்க. அதனால தான் விநாயகரோட வழிபாடு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறதா பெரியவா வந்து தெய்வத்தின் குரலில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. விநாயகர் அவளுக்கு அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ எல்லாரும் தினமும் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் விநாயகர் அகவல். அதோட அர்த்தம் தெரிஞ்சவன் ஒரு நாள் அதுக்கு அர்த்தத்தை அவங்களுக்கு சொல்லுவோம். அதனால் அது ஒரு தங்கப்பெட்டி மாதிரி, அதுக்கு சாவி இல்லைனாலும் நம்ம தங்கப்பெட்டி எப்படி பத்திரமா வச்சுப்போமோ அந்த மாதிரி விநாயகர் அகவலை வந்து எல்லாரும் சொல்லணும். பொருள் புரிஞ்சாலும் புரியலனாலும் அது உங்களுக்கு அத்தனை விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான மந்திரம் அப்படின்னு சொல்லி பெரியவா வந்து தெய்வத்தின் குரலில் சொல்லியிருப்பாங்க. அதனால் விநாயகர் அகவல் சொல்லி வெள்ளிக்கிழமைகளில் சிதறு தேங்காய் உடைச்சோம் அப்படின்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கும் இல்லையா, அந்த பிரச்சனைகள் வந்து நீங்கும் அப்படின்னு அதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக தோஷத்துக்கு வந்து சனி தோஷம் அது போகிறதுக்கு விநாயகரை சனிக்கிழமையில் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சனி தோஷம் போகும். ஏன் அப்படின்னா சனி வந்து ஒரு முறை விநாயகரை பிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் அவர்கிட்ட போவார். போகும்போது விநாயகர் சொல்லுவார், இன்றைக்கி நான் கொஞ்சம் ரொம்ப கடுமையான வேலை இருக்குது, அதனால் நாளைக்கு வா அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு போய் மறுநாள் நிற்பார். போய் நின்னோடனே நேற்று என்ன உன்ட்ட சொன்னேன் அப்படின்னா இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னீங்க அப்படியே சொல்லிடுவார். இப்படியே நாட்கள் கடந்து 7.5 வருஷமும் முடிஞ்சிடும். 7.5 வருஷம் முடிஞ்சது இவர் வந்து பதறி போய் சனி பகவான் ஓடி வருவார். உங்களை பிடிக்க வேண்டிய 7.5 வருஷமும் முடிஞ்சு போச்சு, நான் உங்களை பிடிக்கவே இல்லை, அதனால் எனக்கு அந்த பாவம் வந்துடும், அதனால் நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும், பகவானே நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு. அப்போ விநாயகர் சொன்னாரா, என்ன வந்து அருகம்புல் மாலை சாத்தி விநாயகர் அகவல் சொல்லி வழிபாடு பண்ணு, உனக்கு எந்த தோஷமும் பிடிக்காது அப்படின்னதும் அவர் வந்து வழிபாடு அப்படி பண்ணுவார். அப்படி பண்ணோன்னே ரொம்ப திருப்தி ஆகிடுவார். அவருக்கு அது தோஷம் பிடிக்கலைங்கிற சந்தோஷத்தில் பகவானே யார் உங்களை சனிக்கிழமைகளில் இந்த மாதிரி விநாயகர் அகவல் சொல்லி அருகம்புல் மாலை சாத்தி உங்களுக்கு பிரியமான மோதகம் வச்சு வழிபாடு பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாக்கு கொடுத்துருக்கிறார். அடுத்து விநாயகரே வந்து கேதுவோட அம்சம். இப்போ நான் ராகு கேது இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவுக்கு வரேன். இப்போ அந்த பரிகாரம் என்னன்னு சொல்கிறேன். இந்த மன ஒருமைப்பாடு இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுனால பிரிஞ்சு இருக்கிறவங்க, இல்லை அடிக்கடி வீட்டில் வந்து சண்டை வரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விநாயகருக்கு வந்து 9 எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா 9 இருக்கணும். தீபம் வந்து 9 தீபம், அருகம்புல் மாலை சாத்தி 9 தீபம் ஏதோ ஒரு கோவிலில் போட்டாலும் சரி, வீட்டில் போட்டாலும் சரி. கோவிலுக்கு போகிறது நல்லது, ஏன்னா அங்கே வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி இருக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்கிறேன். அப்படி கோயிலுக்கு போய் அருகம்புல் மாலை சாத்தி 9 தீபம் போட்டு விநாயகர் அகவல் படித்து கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக வச்சு வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரகத்தாலான இந்த 9 கிரகத்தாலான பிரச்சனை, குறிப்பாக ராகு கேது, இந்த ராகு கேது தான் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய கிரகம், அதை வந்து போக்கக்கூடிய சக்தி விநாயகருக்கு இருக்குது. ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இது. இதை நீங்கள் வந்து வீட்டிலே இருந்தும் பண்ணலாம், தாராளமாக உங்களால் முடிஞ்சால் வீட்டிலேருந்தே பண்ணுங்கள். அதே போல் விநாயகருக்கு பிடிச்ச இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா எருக்கம்பூ. இந்த எருக்கம்பூ பார்த்திங்கன்னா வாசனை இல்லாதது. நம்ம 2 விதமான எருக்கம்பூ தான் பார்ப்போம். ஒன்று ஊதா கலரில் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை எருக்கு பார்ப்போம். ஆனால் எருக்கில் மொத்தம் 10 விதமான எருக்கு இருக்கதா சொல்லுவாங்க. இந்த எருக்கம்பூக்கு வாசனையே கிடையாது. இது சூரியனை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு செடியாக சொல்லுவாங்க. அதாவது அது அப்படியே சூரியனோட தன்மையை பிரதிபலிக்கக்கூடியது. ஏன் அப்படின்னா இந்த எருக்கம்பூவை விநாயகருக்கு சாத்தி நம்ம வழிபடுறோம் அப்படின்னா நம்ம ஆன்மாவில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பாவத்தையும் எரிக்கும் தன்மை உடையது. இது வந்து விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச மலர் அப்படிங்கிறதுனால அதை நம்ம வந்து விநாயகருக்கு வந்து அணிவிச்சு நம்ம வந்து வழிபாடு பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆன்மாவில் படிஞ்சிருக்கக்கூடிய நம்மளோட பாவங்களை அத்தனையும் அழிக்கிற சக்தி விநாயகர் மூலயமா நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து எருக்கம்பூவை பயன்படுத்துகிறோம். இப்போ விநாயகரோட இன்னும் சில சிறப்புகள் பற்றி சொல்கிறேன். என்ன அப்படின்னா நம்ம வந்து எல்லோரும் ஸ்ரீரங்கம் போயிருப்போம். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பள்ளிகொண்ட பெருமாள் ரங்கநாதர் இருக்கா இல்லையா, அவர் அங்கே கோயில் வரத்துக்கு விநாயகர் தான் காரணம். ஏன் அப்படின்னா போரில் ஜெயிச்சதுக்காகவும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணதுக்காகவும் விபீஷணனுக்கு வந்து என்ன வேணும்னு சொல்லி ஸ்ரீராமர் கேட்பார். அப்போ வந்து உங்ககிட்ட இருக்கிற அந்த ரங்கநாதர் சிலையை கொடுங்க, அதை போய் நான் என் ஊரில் பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னதும் தேவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த சிலையை அவர் கொடுத்துட்டார் அப்படின்னா இலங்கை வந்து கடலால் சூழப்பட்ட பகுதி, அழிவை நோக்கி போகக்கூடிய ஒரு பகுதி, கொஞ்சம் காலம் கழித்து அழிஞ்சிரும். அங்கே போய் இந்த சிலை வந்து வழிபாடு இல்லாமல் மாட்டிக்கும். அதுவும் இல்லாமல் விக்கிரகம் அங்கே போகிறது சரியும் இல்லை, நம்ம பூமியிலே இருக்கிறது தான் சரின்னு சொல்லி விநாயகர்கிட்ட போய் முறையிட்டதும் விநாயகர் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா விபீஷணன் வந்து சூரியன் நமஸ்காரம் பண்ணணும் இல்லையா, காலையில் வந்து குளிச்சுட்டு வழிபாடு பண்ணுற முறை இருக்கும். அது வந்து என்னன்னு சொல்லி இலக்கிய வார்த்தையிலாம் இப்படி விபீஷணன் சிலையை வாங்கிட்டு
நடந்து வந்துட்டு இருக்கும்போது மறுநாள் சூரிய உதயம் ஆகிடும். அதனால் கடவுள் வழிபாடு பண்ணணும். அந்த சமயத்தில் சிலையை வச்சுக்கிட்டு ஸ்நானம் பண்ண முடியாது, குளிச்சுட்டு வந்து வழிபாடு பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவர் சுற்றி முற்றி பார்ப்பார். அப்போ விநாயகர் வந்து ஒரு மாடு மேய்க்கிற பையனா உருவம் எடுத்து வந்து நிற்பார். அவரை கூப்பிட்டு இவர் என்ன சொல்லுவார்னா, தம்பி இந்த சிலையை வச்சிரு, நான் போய் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்துடுறேன், வந்து உன்ட்ட வாங்கிக்கிறேன்னு தான். சரிங்க, ஆனால் ஒரு கண்டிஷன், எனக்கு வந்து இந்த சிலையை பார்த்தாலே வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்குது, நான் வந்து வெயிட் தாங்க முடியாமல் 3 முறை கூப்பிடுவேன், நீங்கள் 3 முறைக்குள்ளே வரலன்னா நான் கீழே வச்சிருவேன், தயவு செஞ்சு கீழே வச்சிடாத, கீழே வச்சா இந்த சிலை அங்கேயே பிரதிஷ்டை ஆகிடும், அதுக்கப்புறம் அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லி தான் ராமர் வந்து அமைச்சிருப்பார். இதுதான் அங்கே இருக்கிற கண்டிஷன். அதே போல் இவர் போவார், போய் ஸ்நானம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஃபஸ்ட்டு முறை கூப்பிட்ருவார், தம்பி ஒரு நிமிஷம் இந்த வந்துடுறார். அவர் வரத்துக்குள்ளே 2வது முறை கூப்பிட்ருவார். அவர் கிட்ட வரத்துக்குள்ளே 3வது முறை என்னால் வெயிட்டு தாங்க முடியலன்னு சொல்லிட்டு கீழே வச்சுருவார். அப்படி வைக்கப்பட்ட சிலை தான் ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர். அப்படி வச்ச உடனே விபீஷணன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தான் அப்போ சொல்லுவார், விபீஷணனோட உண்மையான பக்தியை புரிஞ்சுக்கிட்டு விநாயகர் உண்மையாக காட்சி கொடுத்து, கவலைப்படாத, இங்கே இருக்கிற பெருமாள் வந்து உன்னோட ஊரை பார்த்த மாதிரியே இருப்பார்னு சொல்லி, இந்த பக்கம் திரும்பி இருக்கிற பெருமாள் வந்து அந்த பக்கமாக திரும்பின மாதிரி, அதாவது இலங்கையை பார்த்த மாதிரியே இருப்பார். அதாவது கீழ் நோக்கி கடல் நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் அவரோட உருவம் பார்த்தா தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஸ்ரீரங்கம் கோயில் வரத்துக்கும் பெருமாள் இங்கே பிரதிஷ்டை ஆகிறதுக்கும் விநாயகர் காரணமாக இருந்ததால் அவர் வந்து அவர்கிட்டயே ஒரு விஷயத்தை கேட்பாங்க, நீங்கள் இங்கேயே தங்கி எங்களுக்கு இன்னும் வந்து உங்களோட அருளை வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு தான் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் இந்த கரையிலையும் அந்த பக்கம் வந்து பெருமாள் கோயிலும் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் வந்து இவருக்கு வந்து மலையில் கோயிலே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, முதல் முறையாக திருச்சியில் தான் இருக்கும், அதாவது உச்சி பிள்ளையார் கோயில். அடுத்து வந்து இன்னொரு விஷயம், ரொம்ப அருமையான விஷயம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நம்பியாண்டா நம்பி, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொல்லா பிள்ளையார் ஆலயம் கடலூர் மாவட்டம் திருநாரையூரில் இருக்குது. அந்த கோவிலோட அர்ச்சகர், அதாவது நம்பியாண்டா நம்பியோட அப்பா வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுறது வழக்கம். அப்படி விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அவர் வந்து பிரசாதத்தை வீட்டுக்கு கொண்டு வர மாட்டார். அங்கே வர அடியவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அடியார்கள், அங்கே வர அடியார்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வெறுமனே தான் வருவார். அப்படி வரப்போ பையன்கிட்ட தினமும் பையன் கேட்பான், எங்கப்பா பிரசாதம்னதான், பிள்ளையார் சாப்பிட்டாருப்பா, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டேன், கொண்டு வரல, நீங்கள் சொன்ன குழந்தை வருத்தப்படுவான்னு சொல்லுவார். இது என்ன ஆகும்னா, ஒரு நாள் வந்து அவர் வெளியூர் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ பையன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பூஜை பண்ணி நெய்வேத்தியம் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னதும் பையனும் போவோம். அந்த மாதிரி பூஜைலாம் பண்ணி, அதாவது நம்பியாண்ட நம்பி பண்ணுவார். பண்ணிவிட்டு நெய்வேத்தியத்தை வச்சுக்கிட்டு பிள்ளையாரே வந்து சாப்பிடு, பிள்ளையாரே வந்து சாப்பிடுனதும் அந்த பையன் என்ன நினச்சிட்டு இருக்காரு அப்படின்னா, குழந்தை வந்து கண்டிப்பாக விநாயகர் சாப்பிடுவாருன்னு அப்பா சொன்னாரே அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிடுனதும், நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, பூஜையில் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், தெரிஞ்சால் வந்து அப்பா திட்டுவார், நீ சாப்பிட்டு இருந்தா நான் எல்லாம் சரியாக பண்ணிட்டேன் தானே அர்த்தம், நீ சாப்பிட்லன்னா ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம், எங்கள் அப்பா வந்து என்னை தண்டிக்கிறதுக்கு பதிலாக நானே வந்து இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, விநாயகரோட சிலை மேலேயே முட்டிப்பார். முட்டிக்கிட்டதும் அவரோட உண்மையான பக்தி, விநாயகர்கிட்ட பெரிய விஷயமே தான், நீங்கள் உண்மையான பக்தி அன்பும் வச்சுட்டிங்கன்னா அவரோட அருள் வந்து வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத பல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். உடனே காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன்னோட வலது கையால் அங்கே இருக்கிற பிரசாதத்தை எடுத்து சாப்பிட்ருவார். குழந்தை வீட்டிலேருந்து இது மாதிரி விநாயகர் சாப்பிட்டார் அப்படின்னு சொன்னது வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க. எது விநாயகர் சாப்பிட்டாரா, இத்தனை வருஷமாக அப்பா பூஜை பண்ணிட்டு இருக்காரு, அப்படிலாம் விநாயகர்லாம் சாப்பிட மாட்டார், அவரே குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துட்டு வருவானது, இல்லை விநாயகர் தான் சாப்பிட்டானதும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்றாங்க. மறுநாள் அதேமாதிரி பையனை அமிச்சு பிரசாதம் கொடுத்து பூஜை பண்ணிட்டுவான்னு சொல்லிட்டு இவங்க ஒளிஞ்சு இருந்துட்டு பார்ப்பாங்க. பார்த்தோன்னே நம்பியாண்டா நம்பி அதே மாதிரி விநாயகருக்கு பூஜைலாம் முடிச்சுட்டு பிரசாதத்தை வச்சுட்டு வா விநாயகரே சாப்பிடு அப்படின்னதும் அவர் வந்து வலது கையால் எடுத்து சாப்பிட்றத எல்லாருமே பார்ப்பாங்க, மிரண்டே போயிடுவாங்க. அப்படி அவரோட புகழ் வந்து நாளுக்கு நாள் பெருகிட்டே வரும். நாளுக்கு நாள் அவருக்கும் விநாயகருக்குமான அந்த உறவு வந்து இணக்கமாயிட்டே போகும். விநாயகர் கூட அத்தனை விஷயத்தையும் பேசி பகிரக்கூடிய ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தவருக்கு அத்தனை விஷயத்தையும் விநாயகர் கொடுத்துருப்பாரு. அப்படி ஒன்று அவருக்கு தன்னாலேயே சித்திக்கும். யாரையும் குருமுகமாக போய் கற்றுக்காமல் அவருக்கு அத்தனை விஷயங்களும் சித்திக்கும். இது இப்படியே இருக்கட்டும். இன்னொரு கதை சொல்கிறேன். இது வந்து ராஜராஜ சோழன் வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவம். ராஜராஜ சோழன் வந்து கோயில் கட்டுற பணி வந்து நடந்துகிட்டு இருக்கும். அப்போ வந்து அதை பார்வையிடுறதுக்காக வருவார். சாப்பாட்டு இடைவேளை இருக்கும். அந்த சாப்பாட்டு இடைவேளையும் போது ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பாட்டை பாடவும் அதை மற்றவங்கெல்லாம் கேட்டு ரொம்ப ரசித்து போய் அந்த ஆனந்தத்தில் மயக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நடந்துகிட்ருக்கும். இதை ராஜராஜனும் கவனிச்சிருவார். அவருக்கும் அப்படி ஒரு நிலை ஏற்படும். சரி, இந்த பாட்டு என்ன அப்படின்னா, அவர் ஒரு 4-5 பாடல்களை தான் பாடுவார். என்னடா இது, இந்த பாட்டு தான் இருக்கா, சரி இது உனக்கு எப்படி தெரியாது, எங்கள் அப்பா சொன்னார்னா அவர்கிட்ட போனால் எங்கள் தாத்தா சொன்னால் இது மாதிரி போனால் ஒரு சில குறிப்பிட்ட பாடல்கள் தான் கிடைக்கும். அப்படி இப்படி தேத்தி ஒரு 100 பாட்டுக்கிட்ட கொண்டு வந்துடுவார். அந்த 100 பாட்டுமே படிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அப்போ கேட்டதும் அப்போ அங்கே ஒரு பெரியவர் சொல்லுவார், இது இப்படி கிடையாது, நிறைய பாடல்கள் இது இருக்குது, இதில் வந்து மக்களுக்கு வந்து சொற்பமான பாடல்கள் தான் தெரியுது. ராஜா இதை தெரிஞ்சுக்கிட்டு இதை எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்பியாண்டா நம்பியோட புகழ் வந்து எல்லா இடத்துக்கும் பரவும். அப்படி பரவுனவுடனே அவர் வந்து நம்பியாண்ட நம்பியை பார்ப்பார். பார்த்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் சரி ராஜா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழன் கேட்டுக்கிட்டதுக்காக இவர் முறையான படையல் போட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அப்போ விநாயகர் வந்து அசிரீரியாக சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, தில்லையில் ஒரு அறையில் வந்து இந்த பாடல்கள்லாம் அடங்கிய ஓலைச்சுவடி இருக்குது அப்படின்னதும் சரின்னு தில்லைக்கு போனால், அங்கே தில்லைனா சிதம்பரம்,
சிதம்பரம் போனால் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பாடல்களை எழுதினவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர் இந்த 3 பேரும் எழுதின பாடல்களாக இருக்கும். அந்த 3 பேரும் எப்போ ஒன்றா வந்து அந்த பாட்டை கேட்குறோமோ அப்போ தான் அந்த அறை கதவை திறந்து அந்த ஓலைச்சுவடியை வெளியே எடுக்கணும், இல்லைனா எடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு தான் அந்த ரூமே மூடி வச்சுருப்பாங்க. இப்போ ராஜா போய் கேட்டதும் இல்லை முடியாது. நல்லா கவனிச்சு பாருங்கள், ராஜா போய் கேட்குறாரு, அப்போ கூட அவங்க சத்தியத்தை மீற மாட்டேன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு உன்னதமான விஷயம் பாருங்கள். உடனே ராஜராஜ சோழன் இப்படி ஒரு சிக்கட்டான விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்பியாண்டான் நம்பிட்டு மறுபடியும் வருவார். நல்லா பாருங்கள், எப்படி பாருங்கள், இவர்கிட்ட வந்ததும் அவர் அழகாக விநாயகர், நான் ஏன் முதல்ல சொன்னேன்னா அதி புத்திசாலி, அவர் மாதிரி ஒரு புத்திசாலியாக இருக்க முடியாது, புத்தி கூர்மைக்கு விநாயகர் ஒருத்தர் தான். விநாயகர்கிட்ட மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. வந்தோடனே நம்பியாண்டான் நம்பி வந்து சொல்லுவார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு. அப்போ விநாயகர் வந்து ஒரு வழியை சொல்லுவார். மறுநாள் பார்த்தா இந்த மாதிரி 3 எழுந்துடலாங்க அப்படின்னு சொல்லுறது. யார் அந்த 3 பார்த்தா 3 பேரையும் 3 சிலையாக வடித்து ராஜராஜ சோழன் எடுத்துகிட்டு வந்து நிற்பார். நின்னோடனே இந்த மாதிரி 3 பேரும் வந்துட்டாங்க, இப்போ அந்த கதவை திறங்கினதும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இது 3மே சிலை, அவங்க 3 பேரும் நேரில் வந்தான்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து சிலையாக இருக்கும்போது எப்படி நாங்கள் எடுத்துக்கிறதுன்னு தான். அப்போ உடனே பக்கத்தில் இருக்கிற தில்லை நடராஜரை கை காட்டுவார். அந்த 3 பேரும் சிலை அப்படின்னா உள்ளே நீங்கள் பூஜை பண்ணுற தில்லை நடராஜரும் சிலை தான். அந்த 3 பேரும் கடவுளோட அவதாரம், கடவுளை பாடினவங்க. அவங்க 3 பேருக்குள்ளேயும் அந்த சிலைக்குள்ளேயும் உயிர் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிற தில்லை நடராஜருக்கும் உயிர் இருக்குது, அதாவது எங்கேயும் வியாபித்து இருக்கிறவங்கன்னு அர்த்தம் அப்படின்ற கணக்கில் அவர் சொல்கிறார். இப்போ அவங்களால பேசவே முடியல. இதுதான் விநாயகர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த வழி, 3 சிலையோட போங்க, இந்த மாதிரி கேளுங்க, வேறு வழியே இல்லை, அவங்க திறந்தான் ஆகணும் அப்படின்னு. இப்போ இப்படி ஒரு பேச்சு வந்ததும் சரி, அவர் சொல்கிறது கரெக்டு தானே, நம்ம தினமும் இந்த சிலைக்குள்ளே சிவபெருமான் குடியிருக்காரு நம்பி பூஜை பண்ணுறோம், அப்போ இந்த சிலைக்குள்ளேயே அவங்க குடியிருப்பாங்க இல்லையா அப்படின்ற கணக்கில் வந்தவொடனே அதை என்ன பண்ணுவாங்க, அந்த பூட்டை திறந்து பார்த்தா நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து செல்லரிச்சு போயிருக்கும். அதாவது பிற்காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் தேவையான ஓலைச்சுவடிகளை தவிர அவங்க காலத்தில் இருந்த ஓலைச்சுவடிகள்லாம் வந்து இதுவாயிடும். அதை வந்து தொகுத்து அதுக்கு உரை எழுதி கொடுத்து தான், அதுதான் 12 திருமுறைகள். நம்ம யூஸ் பண்ணுற திருமுறைகள் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான கதை தான். அதை கொடுத்தவர் தான் நம்பியாண்டான் நம்பி மூலயமா அந்த பொல்லா பிள்ளையார் நமக்கு கொடுத்தவர். இந்த உலகத்துக்கே திருமுறையை கொடுத்தது பொல்லா பிள்ளையார் தான். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன் மாவீரன். அவர் வந்து ராஜராஜ சோழனோட பல மடங்கு வீரத்தில் வந்து உயர்ந்தவன். இருந்தாலும் வந்து சில புகழ் வந்து அப்பாவை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு அவர் நினச்சதா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து தன் அப்பாவை போலயே ஒரு கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டுவார். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அதாவது அந்த கோயிலோட அடித்தளம் ரொம்ப பெருசு. அந்த கோயிலை கொஞ்சம் தூரம் எழுப்பிக்கிட்டு இருக்கும்போதே அவருக்கு வந்து ஒரு நாள் ஒரு விஷயம் தோணும். என்ன அப்படின்னா, அதை விட, அதாவது தஞ்சாவூரோட பெரிய கோயிலாக கட்டிட்டோம் அப்படின்னா அப்பாவை பற்றி யாரும் பேச மாட்டாங்க, நம்மளை பற்றி தான் பேசுவாங்க, அப்பாவோட புகழ் குன்றி போயிடும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், அடித்தளம் பெருசாக இருந்தாலும் கோயிலை குறுக்கிடுவார். ஆனால் அவர் உள்ளே வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். என்னென்னா, சிவலிங்கம் வந்து தஞ்சாவூரோட பெருசு, சந்திரகாந்த கல்லை பயன்படுத்தியிருப்பார், நிறைய விஷயங்கள் பயன்படுத்தியிருப்பார். நம்ம இது வந்து வேற ஒரு பதிவில் நிறைய வேணால் பார்க்கலாம். அவர் வந்து ஒரு நாள் கோயில் பணியை பார்வையிட்டு இருக்கும்போது சொல்கிறாரு, அமைச்சர்கிட்ட கூப்பிட்டு நம்ம எவ்வளோ நிறைய காசு செலவு பண்ணுறோம், அதாவது பொன் பொருள்லாம் செலவு பண்ணுறோம், இதெல்லாம் கரெக்டாக செலவு பண்ணப்பட்டிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல, அதனால் இதுக்கு ஒரு கணக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னதும் அமைச்சர் அப்படிலாம் கணக்கு பண்ணி எந்த வேலையும் பார்க்கல. எல்லாருக்கும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அப்பப்போ கொடுத்து செட்டில் பண்ணுறாங்க, எந்த ஒரு கணக்கும் வச்சில்லை. இப்போ அமைச்சருக்கு ஒரு சூழ்நிலை, தர்ம சங்கடம், பெரிய பிரச்சனை, இது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு விநாயகர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அப்போ விநாயகர் அவரோட கனவுல வந்து இந்த வார்த்தையை சொன்னாராம், இப்படி போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. அதை போய் மன்னன்ட்ட சொன்னோடனே மன்னன் வந்து இதுக்கே அவ்வளோ ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்டார். ஆமாம், இதுமாரி ஆச்சு, கனவுல வந்து விநாயகர் வந்து சொன்னார் அப்படின்னதும் அவருக்கு ஒரு கோயில் எடுத்து அவரை வந்து முறையாக வழிபட்டுட்டு தினமும் அன்னன்னைக்கு ஆகுற செலவு கணக்கை வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்களாம். அவர் பேர் வந்து கணக்கு பிள்ளையார். அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் பக்கத்திலே இருக்குது, அவருக்கு சன்னதி இருக்குது, கணக்கு பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து முதல்ல கணக்கு கேட்டு கணக்கை வந்து சோழர்கள் ஒப்படைச்ச ஒரு விநாயகர் அவர். அதனால் அவர் வந்து கணக்கு பிள்ளையார் சொல்லுவார். அதேமாரி இந்த வருவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருக்கும்ல, இந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சொத்து தகராறு இருக்கவங்களாம் வந்து அவரை வழிபாடு பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லுவாங்க. இப்போ வந்து இந்த தோப்பு கரணம் போடுறது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த பதிவை நிறைவு பண்ணோம். ஒரு முறை வந்து விஷ்ணு பகவான் வந்து விநாயகர் கூட பேசி விளையாண்டுட்டு இருக்கும்போது, அது அவர் வந்து மருமகனாக வேணும் இல்லையா, அதனால் அவர் குழந்தை அப்படின்னு சொல்லி அவர் தூக்கி வச்சு விளையாண்டுட்டு இருக்கும்போது சில விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவார், விநாயகர் வந்து விளையாட்டாக விஷ்ணு கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை எடுத்து வாய்க்குள்ளே போட்டுருவார். இப்போ விநாயகரை உருட்டியோ பெரட்டியோ அவர்கிட்ட வந்து மிரட்டியோலாம் வந்து வாங்கிட முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து 1 மடங்கு பலத்தோடு அவரை எதிர்க்க முயற்சி பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி 10 மடங்கு பலம் வந்து அவருக்கு கூடிக்கிட்டே போகும். ஏன்னா அவரோட சக்தியே அப்படி தான். அதனால் அது வந்து அவர் உருட்டி மிரட்டிலாம் வாங்க முடியாது. அதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக நம்ம குழந்தைங்கள்லாம் பழுதுன்னா சமாதானம் பண்ணுறதுக்கு நம்ம விளையாட்டு காட்டுவோம் இல்லையா, ஒன்று ஏதோ ஒரு விளையாட்டு பண்ணுவோம்.
சுத்தமாக இன்னும் வந்து ரொம்ப இதாக சொல்லணும் அப்படின்னா, நாம் வந்து நம்மளை வந்து ஒரு முட்டாள்தனமாக பச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா குழந்தைகள் ரொம்ப சிரிக்கும். அந்த மாதிரி விஷயத்தை தான் அவரும் கையில் எடுப்பார். என்ன பண்ணுவார் அப்படின்னா, 2 காதையும் பிடிச்சிக்கிட்டு தோப்புக்காரனை போட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே வருவார். அதை பார்த்தோன்னே விநாயகர் ரொம்ப சிரிப்பார், வாய் விட்டு சிரிப்பார். அந்த சமயம் வாயிலிருந்து வந்து சக்கரம் கீழே விழுந்ததாகவும் அதை அவர் எடுத்துக்கிட்டதாகவும் கதை சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து விநாயகரை பற்றி பார்த்தோம். எத்தனையோ கடவுள், எத்தனையோ வழிபாட்டு முறை இருந்தாலும் நம்ம எளிமையாக தினம் கடக்கக்கூடிய அத்தனை இடத்துலையும் விநாயகர் இருக்கார். நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடாக பண்ணுங்கள். நான் வந்து எல்லாருக்கும் சொல்கிறது தான், நீங்கள் ஏதாவது கஷ்டமாக இருந்தால் விநாயகரை படிங்கன்னு சொல்லுவேன். ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் ஸ்ரீராம ஜெயம் சொல்லுங்கள், பெரியவா சரணம்னு சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகரை உள்ளடக்கி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, எந்த ஒரு மந்திரமும் ஆரம்பிக்கிறதுக்கு ஓம் தேவைப்படும். இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரமே விநாயகரை கொண்டு தான் தொடங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிள்ளையார் சுழி இருக்கு இல்லையா, இந்த ஊங்கிற எழுத்தை தவிர மற்ற எழுத்துலாம் ஒன்று மேலே முடியும், இல்லைனா கீழே முடியும். நீங்கள் வேணால் எழுதி பாருங்கள். ஆன்னா போட்டோம் அப்படின்னா, ஆண் போட்டோம்னா ஆ கீழ் நோக்கி முடியும். இதே மாதிரி ஒரு எழுத்தும் இந்த ஊ மட்டும்தான் இடது பக்கமாகவோ இல்லை வலது, நம்ம எழுதுறதுக்கு வலது பக்கமாகவே போயிட்டுருக்கோம், முடிவே இல்லாதது. இதைத்தான் வந்து பிள்ளையார் சொல்லின்னு சொல்கிறோம். அவருக்கு வந்து ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. அதனால் அவர் முடிவில்லாத ஒரு கடவுள், சக்தி அளவிட முடியாது. அதனால் ஊ போட்டுட்டு நம்ம எந்த விஷயத்தையும் தொடங்கணும், பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தொடங்கணும் அப்படின்னா நமக்கு தோல்வியே வராதுங்கிறதையும் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட விநாயகர் ரொம்ப எளிமையாக வழிபடக்கூடிய இவரை பெரியவா ரொம்ப உயர்வாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதை நான் ஒரு பதிவாகவே கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட விநாயகரை நம்ம எந்த பிரச்சனைக்கும் வெறும் அருகம்புல் மாலையும் அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு கொழுக்கட்டை கூட போதும் படைச்சி மனசார உங்களால் முடிஞ்ச ஒரு தீபமோ 2 தீபமோ, அது உங்களோட இதை பொறுத்தது, தீபம் போட்டு விநாயகர்கள் மட்டும் படிச்சிங்கனாலே நீங்கள் எதை கேட்டாலும் விநாயகர் கொடுப்பாரு. விநாயகரை தாண்டின கடவுளே கிடையாது. எல்லா கடவுளும் விநாயகரோட அடக்கம். அவர் தான் எல்லாத்துக்குமே முழு முதல் கடவுள். இப்போ வந்து கடைசியாக ஒரே ஒரு கதை சொல்கிறேன். என்ன கதை அப்படின்னா, மேலக்கடம்பூர், அதாவது காட்டுமன்னார் கோயில் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லாமே கடலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அந்த ஊரில் ஒரு கோவில் இருக்கும், அமிர்தகடேஸ்வரர் கோயில். அந்த கோவிலில் இருக்கிற சாமியையும் அம்பாளையும் வந்து தினமும் இந்திரனோட அம்மா வந்து வழிபடுறது வழக்கம். அப்படி இருக்கிறதுனால அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லி அந்த சாமியையும் அம்பாளையும் பேத்து எடுத்து தன்னோட ரதத்தில் வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட தேவலோகம் நோக்கி போகிறதுக்காக இந்திரன் முயற்சி பண்ணுவான். ஆனால் அவன் பண்ண ஒரு தப்பு என்ன அப்படின்னா, விநாயகர் வழிபாடு பண்ணாமல் அதை பண்ணிவிடுவான். உடனே என்ன பண்ணுவார்னா, விநாயகர் வந்து தன்னோட கட்டை விரலை எடுத்து அந்த தேரோட பின்பகுதியில் வச்சுருவார். வச்ச உடனே தேர் எவ்வளவோ முயற்சி பண்ணி, அதாவது அவனோட ஐராவதம், அந்த தேர் வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்த தேர், நிறைய சக்தி அஸ்திரங்கள் படைத்த ஒரு தேர் அது. அதை வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் தகர்க்கவே முடியாது. ஆனால் ஒரு இன்ச்சு கூட நகராது. இவனை எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு வந்து சுற்றி முற்றி இறங்கி பார்ப்பான். அப்போ பார்க்கும்போது பார்த்தா விநாயகரோட கால் வந்து தன்னோட தேர் பகுதியில் பின்னாடி இருக்கும். என்ன தவறு நடந்துன்னு அப்போ தான் அவனுக்கு புரியும். விநாயகர் வந்து வழிபாடு பண்ணாமல் அவன் வந்து அந்த சிலையெல்லாம் எடுத்தது தவறுன்னு சொல்லி அதுக்கு வந்து தண்டனையாக இந்த தேர் நகராது, பூமியில் பதிஞ்சிச்சு அப்படின்னு அவர் சொல்லுவார். சாப விமோச்சனம் கேட்பான். பெண்ணை தப்புக்கு மன்னிப்பு கேட்டு ஒரு வழியை கேட்டதும் ஒரே நேரத்தில், அதாவது ஒரு நாழிகை 2.5 மணி நேரம் நினைக்கிறேன், 2 மணி நேரம் 24 நிமிஷம், அதுக்குள்ளே கோடி லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணு, அப்போ தான் இதுலேருந்து உனக்கு விமோச்சனம் கிடைக்குன்னா. ஒரு லிங்கம் இல்லை 2 லிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறதே அது ரொம்ப கஷ்டம். நிறைய ஆகம விதியை கடைப்பிடிக்கணும். கோடி லிங்கம் இப்படி பண்ண முடியும், ரொம்ப கஷ்டப்படுவோம். மறுபடியும் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரதுக்கு அவன் விநாயகரையே வழிபாடு பண்ணுவான். நல்லா பார்த்துங்க, விநாயகரால் சாபம் வருது, அந்த பிரச்சனையும் அவனால் சரி பண்ண முடியல, அவர் சொன்ன வழியையும் தீர்க்க முடியல. இப்போ மறுபடியும் விநாயகரை நோக்கி கடுமையாக வந்து பிரார்த்தனையை வைக்கிறான், மனமுருகி ரொம்ப. அப்போ விநாயகரே அதுக்கு ஒரு வழி சொல்கிறார், அதாவது கோடி ஜபம். அந்த ஜபத்தை பண்ணி ஒரே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணால் போதும் அப்படின்னா, அதே மாதிரி கோடி ஜபம் பண்ணுறாங்க. பண்ணி ஒரே ஒரு லிங்கத்தை அந்த கரெக்டான டைமுக்குள்ளே பிரதிஷ்டை பண்ணது தான் கீழே புதஞ்சிருக்கிற அந்த தேர் வந்து வான் நோக்கி பறக்கும். அவன் வந்து அந்த அம்பாளையும் சாமியையும் அங்கேயே பிரதிஷ்டை பண்ணிடுவான். அந்த கோயிலோட வடிவம் எப்படி இருக்குன்னா, கோயிலோட கருவறை பார்த்தீங்கன்னா ஒரு தேர் பொசிஷன்லையும் தேருக்குள்ளே சாமியும் அம்பாலும் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப அருமையான கோயில், ஒரு முறை போனால் பாருங்கள். இப்படி விநாயகரோட சக்தி பார்த்தீங்க அப்படின்னா, அவரை வழிபடலைன்னா என்ன பிரச்சனை வரும்னு சொன்னேன். அவரை வழிபட்டால் எப்படி இது வரைக்கும் அவரை வழிபட்டால் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப எளிமையான வழிபாடு, எல்லாரும் எளிமையாக செய்யக்கூடியவர். விநாயகருக்கு செதறு தேங்காய் போடுறது ரொம்ப சிறப்பான ஒன்று. அப்படி உங்களோட வேண்டுதலில் செதறு தேங்காயும் சேர்த்துக்கோங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களோட வேண்டுதல் நடக்கும். எத்தனை தடை வந்தாலும் அத்தனையும் உடைச்சி உங்களை காப்பாற்றுவார். நம்பிக்கையோடு சொல்லுங்கள், ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம்.